வெல்கம் டு டோக்கி டாக்ஸ் டிராவல்ஸ். நீங்கள் கன்னியாகுமரிக்கு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தீங்கன்னா மறக்காம நான் சொல்கிற பிளேஸ் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியிலேருந்து 55 கிலோமீட்டரில் இருக்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக குளிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல பெரிய வாட்டர் ஃபால் செட்டப் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் தனியாக குளிச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காகவே தனியாக ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அடல்ட்ஸ்லாம் காலிங்கராயின் அணையில் எப்படி குதிச்சு விளாண்டமோ அந்த மாதிரி இங்கே ஒரு அணைக்கட்டு இருக்குது. அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க போகிறோம். அதனால் சீக்கிரமாக வாங்க வீடியோவை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலாம். நீங்கள் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து மார்னிங் 6:30க்கு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 11 o'clock ஒரு பஸ் இருக்குது. அந்த 11 o'clock பஸ் பார்த்தீங்கன்னா குலசேகரம் வரைக்கும் தான் போகும். அங்கேருந்து நீங்கள் ஆட்டோக்கு 110 இல்லை 150 பே பண்ணி நீங்கள் வர மாதிரி இருக்கும். இல்லைனா அங்கேருந்து நிறைய டவுன் பஸ் இருக்குது. நீங்கள் டவுன் பஸ் மூலமாகவும் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். அடுத்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு குலசேகரத்துக்கு அங்கேயும் பஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பஸ் எல்லாம் செட் ஆகலைன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாலியாக பசங்களோட ஜாலியாக இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நீங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸ் ரீச் பண்ணாதோ உங்கள் பைக்கெல்லாம் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து லாக்கரில் வந்து சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க. நீங்க திருப்பரப்பு ஃபால்ஸ் நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லா மார்க்கெட்டா தான் இருக்கும். என்னடா நம்ம ஃபால்ஸுக்கு போறோமா மார்க்கெட்டுக்கு போறோமானே தெரியாது. ஏன்னா ரெண்டு பக்கம் அவ்வளோ கடைகள் இருக்கும். இப்போ உள்ள போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் டிக்கெட் வாங்குறதுக்காக ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட ஒரு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க போய் ஜாலியாக போய் குளிக்க போயிடலாம். அடுத்தது நாங்கள் கடைன்னு போய் திருப்பரப்பு ஃபால்ஸ் முன்னாடி போய் பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே இங்கே தண்ணி சூப்பராக ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குங்க. நீங்களே பாருங்க, செமையா இருக்குல்ல. இந்த ஃபால்ஸில் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வேலியெல்லாம் போட்டு அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. அதனால் லேடிஸ்லாம் சேஃபாக வந்துட்டு குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அடுத்து பசங்களாம் குளிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி 2 ஃபால்ஸ் செட்டப்பில் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி லாங் செட்டப்பில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு தனியாக இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பசங்க குளிக்கிறதுக்கு தாங்க பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பசங்க ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி போனீங்கன்னா அப்படியே கிட்ஸ் எல்லாம் குளிக்கிறதுக்காக ஸ்விமிங் பூல் இருக்குது. இந்த இடத்துல ஸ்விமிங் பூல் டயர் உங்களுக்கு வேணும்னா 30 rupees நீங்கள் பே பண்ணி அந்த டயரை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். நீங்க திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு குளிக்கலாம்னு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வீக் டைம்ல வாங்க. வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இதை விட கூட்டமா இருக்குங்க. நாங்க வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நார்மலா கூட்டம் இருக்கு. அதனால ஜாலியாக போய் குளிச்சுட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்கு. கார் பார்க்கிங் அளவா இருக்கு. அதே மாதிரி வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு போதும் ஆயிருங்க. அதனால வீக் டேஸ்லேயே மோஸ்ட்லி வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து நீங்க குளிச்சு முடிச்சதோ அப்படியே இந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ் எல்லாம் வெளியே தாண்டி வந்ததும் லெஃப்ட்ல அப்படியே திரும்பி நேரா போனீங்கன்னா இங்க போட் கிளப்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த அங்கிருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து அப்படியே நேரா கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜ் வியூல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க இந்த அணையிலிருந்து நிறைஞ்சு வந்து அப்படியே உங்களுக்கு கீழே வாட்டர் ஃபால்ஸா ஃபால் ஆகுதுங்க. இங்க மோஸ்ட்லி உள்ளூர்காரங்களாம் பாத்தீங்கன்னா இங்க மேல அணையிலிருந்து வர தண்ணியில தாங்க குளிப்பாங்க. அது ஏனோ உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்த உடனே. அதனால பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்க அணையிலிருந்து தண்ணி கீழே வர்றதுலயும் குளிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அணைக்குள்ளேயும் நம்ம குதிச்சு விளையாடலாம், காலிங்கராயின்ல குளிச்சு விளையாண்ட மாதிரி. ஆனா இப்ப நாங்க போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குளிக்க தடைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பருவமழை வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தண்ணி அதிகமா ஃபோர்ஸா வந்துச்சுன்னா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு சேஃபா இருக்காதுங்க. அதனால கூட தடை பண்ணிருக்கலாம். மேபி இந்த மழையெல்லாம் முடிஞ்சக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல அது மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா இங்கே இருக்க போட்டிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல, மேபி ரெயினாக இருக்கலாம். அடுத்து இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரியான பார்க் ஏரியாஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களோட ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சரி வந்துட்டோம், அதனால அந்த அணையிலேருந்து நிறைஞ்ச வர தண்ணியில் குளிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு பாலத்துக்கு கீழே இறங்கி பேக்கெல்லாம் வச்சுட்டு குளிக்க கிளம்பி போயிட்டோங்க. நீங்கள் இந்த பாலத்துக்கு கீழே இருக்க அணையில் குளிக்கலான்னு வந்தீங்கன்னா சேஃபாக நடந்து போங்க. ஏன்னா கீழே பாறைகள்லாம் வழுக்கும். அதனால சேஃபாக நடந்து போய் ஜாலியாக அந்த இடத்துல உட்காந்து குளிச்சுட்டு வந்துருங்க. மற்றபடி தேவையில்லாம இடத்துல எல்லாம் போய் குளிக்க போகாதீங்க, அதெல்லாம் சேஃப் கிடையாது. அடுத்து நாங்கள் இந்த அணையிலிருந்து நிறைஞ்சு வர தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு கதை பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து திருப்பூரில் குளிக்கணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ கிளைமேட் செமையாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி கரெக்டான அளவில் வந்துட்டு இருக்கு. நீ எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல, அதனால சீக்கிரமாக பிளான் பண்ணி ஜாலியாக வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வரட்டா மக்களே. பேலஸோட என்ட்ரன்ஸ் தானே. Saber, ¿dónde sale? ¿Dónde sale?